கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 1 முதல் 5 வசனங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக படிக்கலாம். முதல் வசனம், திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அந்த கனசரத்து கடல் அருகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வசனத்தை கேட்கும்படியாக நெருங்கினார்கள். இன்றைக்கு வசனத்தை கேட்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு விருப்பம் தேவைப்படுகிறது. அந்த விருப்பம் நன்மையாக காணப்படுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்க முடியும், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குடைய ஜெபம் அருவருப்பானது. ஒரு கூட்ட மக்கள் உண்டு, ஒன்லி ப்ரேயர், எப்பொழுது பார்த்தாலும் ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். அதிகமாய் வேதத்தை படிக்க அவர்கள் முன் வர மாட்டாங்க. ஒரு தரப்பினர் அதிகமாக வேதத்தை படித்து கொண்டு இருப்பார்கள், அதிகமான ஜெபத்துக்கு ஒரு முன் வர மாட்டார். ஆனால் ஜெபமும் வேத வசனமும் நம்முடைய 2 கண்களை போல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குடைய ஜெபம் அருவருப்பானது என்று நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தை வாஞ்சியோடு கேட்க கேட்க கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே உட்பிரவேசிக்க என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பயணம் செய்த அவருடைய சீஷர்கள் அவருடைய வசனத்தை கேட்டு கேட்டு அவருடைய நடக்கையில ஒரு மாற்றம் உண்டானது, அவருடைய பேச்சில ஒரு மாற்றம் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காவலாளர்கள் பிடித்து பிலாத்துடைய அரண்மனைக்கு கொண்டு போய் இருக்கிற வேளையில் அங்கே பேதுருவும் அந்த அரண்மனைக்குள்ளே நுழைந்திருக்கிறார். அங்கே இருக்கிற கூட்டத்தார் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீ இயேசுவோடு இருந்தவன் தானே? அதற்கு பேதுரு இல்லை என்று மறுதளிக்கிறார். மீண்டுமாய் பேதுரு வாசல் மனைக்கு வரும் பொழுது அங்கே ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீயானவர் கேட்கிறார், நீர் அவரோடு கூட இருந்தவர் தானே? இல்லை என்று மறுதளிக்கிற வேளையில அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், இல்லை, உன்னுடைய பேச்சும் இயேசுவோடு இருந்தது போல இருக்கின்றது, உன்னுடைய பேச்சு உன்னை காட்டி கொடுக்கிறது, கலிலேயனாகிய இயேசுவோடு நீ இருந்தவன் தான் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லுகிற அளவுக்கு இந்த பேதுருடைய சுவாபங்கள், அவருடைய நடக்கைகள் மாறி இருந்தது. அவருடைய பேச்சிலே ஒரு மாற்றம் தெளிப்பட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை வாஞ்சியோடு கேட்டு படிக்கின்ற, விருப்பத்தோடு அந்த வசனங்களுக்கு நேரங்களை கொடுத்து படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். ஏனென்றால் வேத வசனம் ஊனையும் கணுக்களையும் வேர்பிரிக்கிறதா இருக்கிறது. அந்த வேத வசனத்துக்கு வல்லமை உண்டு. அவருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இங்கே கனசரத்து கடல் அருகே திரளான ஜனங்கள் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கும்படியாய், தேவ ராஜ்யத்தின் வசனங்களை கேட்கும்படியாய் நெருங்கினார்கள். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கிறது. எத்தனை பேருக்கு வேத வசனத்தின் மேலே வாஞ்சையும் விருப்பமும் எழும்புகிறதோ அவருடைய வாழ்க்கை வளமாய் மாறும். அவருடைய வாழ்க்கையில மாறுதலை காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் பெரிய காரியங்களை கொண்டு வருவதாக. இந்த வசனத்துல பார்த்தோம், அநேகர் நெருங்கினார்கள். அப்பொழுது 2ஆம் வசனத்துல, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இந்த கடற்கரையிலே 2 படகுகள் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது, ஒரு கடற்கரையில 2 படகுகள் மாத்திரதான் இருக்குமா என்று சொல்லி. அப்படியானால் அங்க என்ன நடந்திருக்கும்? மீன் பிடிக்கும்படியாய் சென்ற படகுகள் இன்னும் கரை திரும்பவில்லை. அத்தனை படகுகளும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த 2 படகுகள் மாத்திரம், பேதுருடையதும் பேதுருடைய கூட்டாளிகளும் மாத்திரம் சென்ற படகு சீக்கிரமாகவே கரை திரும்பி இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அநேக பிஸியாக வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற வேளையிலே
அநேகர் தங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையில, அநேகர் வாழ்க்கையில படித்து உயர்ந்து பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற வேளையில, ஒரு சிலர் வெறுமையாகவே நின்று கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த அனுபவத்தினூட இந்த கடற்கரையிலும் இந்த 2 படகுகள் வெறுமையாக இருந்தது. தேவ ஜனமே, இந்த படகுகளே வந்தவர்கள் படவை கடற்கரைகளை நிறுத்தி வலையை அலசி கொண்டிருந்தார்கள். இது என்னுடைய கவனத்துக்கு வந்தது. ஏன் அவர்கள் வலைகளை அலச வேண்டும்? ஒன்றும் அகப்படவில்லையே, இவர்கள் வலைகளை கொண்டு போய் இருக்கலாமே என்று சொல்லி யோசிக்கிற வேளையில, தேவ ஜனமே, இந்த கடலை குறித்து பார்க்கும் பொழுது கடலிலே விலை உயர்ந்த பெரிய பெரிய மீன்கள் உண்டு, பவள பாறைகள் உண்டு, முத்துக்கள் உண்டு. இந்த கடலிலே ஆழத்துக்கு செல்ல செல்ல விலையுயர்ந்த மகத்துவமான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய மகத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இதே கடலில இன்னும் கொஞ்சம் நாம் பார்ப்போம்னா தேவையற்ற அழுக்குகள், தூசிகள், தேவையற்ற காரியங்களும் நிறைந்திருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு முறையும் இந்த மீனவர்கள் கடலுக்கு சென்று வலையை போட்டு மீன் பிடித்து மீண்டும் அவர்கள் கரையேறும் பொழுது இந்த வலைகளை அவர்கள் சுத்தம் செய்ய வேண்டும். வலைகளை சுத்தம் செய்யாவிட்டால் நாளடைவிலே அந்த வலைகள் பழுதடையும். அந்த வலையினுடைய ஃப்ளெக்சிபிள், வலையின் தன்மை மறுத்து போகும். நாளடைவில் அது கிழிந்தே போகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடலுடைய அனுபவத்தை போன்றுதான் இந்த உலகமும், இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, நல்ல நல்ல மனிதர்களை கொண்டு இருக்கிறது. இந்த பூமியில நல்ல சிறப்பான காரியங்கள் உண்டு. அநேகர் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களும் உண்டு. ஒரு தரப்பு பார்க்கும் பொழுது பாவத்திலே உழன்று போய், அக்கிரமத்தில் உழன்று போய், இந்த உலகமே வஞ்சகனுக்குள்ளே, மாயைக்குள்ளே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவங்கள், எங்கு பார்த்தாலும் ஏமாற்றம், எங்கு பார்த்தாலும் பிரியமற்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. எப்படி கடலுக்கு சென்ற இந்த படகு மீனவர்கள் மீண்டும் திரும்பி தங்கள் வலைகளை அலசுகிறார்களோ, இந்த பூமியில, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அனுதினமும் நம்முடைய மனதென்கிற வலையை அலச வேண்டும், கழுவி பரிசுத்தமாக்க வேண்டும். ஒரு வலையை அலசி அதை தகுதிப்படுத்தாவிட்டால் மீண்டும் அதை பயன்படுத்த முடியாததாகிவிடுகிறது. அதே போன்று உங்க மனதென்கிற வலையை நீங்கள் புதிதாக மாற்றவிட்டால், அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்படாத விட்டால், அநேக பாவங்கள் சேர்ந்து நாளடைவில் உங்க மனது மாயைக்கு இணங்கிவிடும், பொய்யானவனுக்குள்ளே மறைந்து போய்விடும். மீண்டும் இந்த மனதை சீர்படுத்துவது கூடாத காரியமாய் மாறிவிடும். அனுதினமும் நம்முடைய மனதாகிய வலையை, இந்த வலையாகிய மனதை நாம் தகுதிப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். வேண்டாத காரியங்கள், பிரியமில்லாத காரியங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இந்த மனதிலே வைத்திருப்போமானால் தேவனுடைய வல்லமை நாம் உணர முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைபெற முடியாது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அனுதினமும் அனுதினமும் தன்னுடைய மனதென்கிற வலையை கழுவி பரிசுத்தமாக்கி, அந்த மீன் பிடிப்பதற்கு எப்படி வலைகள் தயார் செய்யப்படுகிறதோ அப்படியாய் வேத வசனங்கள், விலையேற முத்துக்களாய் நிறைந்திருக்கிற இந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால் உங்க மனதென்கிற வலையை அனுதினமும் தகுதிப்படுத்துங்கள், அனுதினமும் பரிசுத்தப்படுத்துங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லும். எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இருதயம் கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த இருதயத்தை நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தி, இந்த இருதயத்தை நாம் தேவனுக்கு நேராய் ஒப்பு கொடுத்து அனுதினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வேத வசனத்தினாலே காக்கப்படும் பொழுது உங்க இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அங்கு நன்மைகள் புறப்படும், அங்கு ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் புறப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். வேத வசனமாகி இந்த பொக்கிஷத்துல உங்கள் இருதயம் இருக்குமானால்
வேத வசனமாக விலையேற பெற்ற முத்தை நீங்கள் வாஞ்சிப்பீர்களானா உங்க இருதயம் இந்த வேதத்தின் மேல பிரியமாய் இருக்கும். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். உங்க மனது என்கிற வலை மறுரூபமாகணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்துல இருக்கும் பொழுது உலக காரியங்கள், சபைக்கு வந்த பிள்ளனே பரிசுத்த காரியங்கள். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, 2 காரியங்களிலே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது முடியாத காரியம், கூடாத காரியம். ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகள், இந்த உலகத்துல அநேகர் தங்கள் மனதை மாயைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். தங்கள் இருதயத்தை அழிந்து போகிற பொருட்கு மேலே நாட்டம் வைத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகட்டும். எப்படி மீனவர்கள் தங்கள் வலைகளை அனுதினமும் அலசி பரிசுத்தப்படுத்தினார்களோ அதே போல உங்க மனது என்கிற வலை, உங்க மனது மறுரூபமாகட்டும், பரிசுத்தமாக்கப்படட்டும், தேவனுக்கு பிரியமாய் மாறட்டும். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, கரைகளில் நின்ற 2 படகுகளிலே ஒன்றிலே இயேசு ஏறினார். இன்றைக்கு உலகத்துல எல்லாம் 2 காரியங்கள் நம்மோடு கூட காணப்படுகிறது. உலகமா சபையா? பரிசுத்தமா பாவமான வாழ்க்கையா பரிசுத்தமான வாழ்க்கை? இயேசு கிறிஸ்துவா உலகத்தின் அதிபதியாக பிசாசா? எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? அன்றைக்கு கடற்கரையில 2 படகுகள் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் 2 விசேஷமான கனிகளை வைத்திருந்தார். ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, மற்றொன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி. இங்கு பிதாவாகிய தேவன் இங்கு ஆதாமுக்கு வாக்கு பண்ணார், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியோ அதை புசிக்கிற நாள் சாகவே சாவாய். எதை தெரிந்தெடுக்க போகிற ஆதாம்? எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருபுறம் உலகம் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் திருச்சபை தேவ ஜனங்களுக்காக அவருடைய விடுதலைக்காக காத்திருக்கிறது. ஒருபுறம் உலகத்தின் அதிபதி பாவத்தை காண்பித்து அழைத்து கொண்டிருக்கிறார், மறுபுறம் தன் ஜனங்களுக்காக ஜனத்திற்காக ஜீவனை கொடுத்து ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்து கல்வாரிலே சிந்தப்பட்ட ரத்தம் நமக்காக பரிந்து பேசும்படியாய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அசுத்தம் நிறைந்த உலகம், மறுபுறம் கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமுள்ள ஜனத்தோடு வாழும்படியான வாழ்க்கை. எதை தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? மீண்டும் சொல்லுகிறேன், 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, அது கூடாத காரியம். ஒருவனை பகைப்பான். நீங்க உலகத்துல இருந்தீங்கன்னா சபையை பகைப்பீங்க, சபைக்குள்ள இருந்தா உலகத்தை பகைப்பீங்க. எதை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு நிருபத்துல 1:8 எழுதப்பட்டு இருக்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். 2 மனது. உலகமும் வேணும், சபையும் வேணும். உலக ஆட்ட பாட்டம் கொண்டாட்டங்களை வேணும், திருச்சபை பக்தி பரிசுத்தமும் வேணும். அது முடியாது. ஒன்றை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எலியா சொல்லுகிறார், எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனது புதிதாகட்டும். வெறுமையான படகுதான், ஆனால் கர்த்தர் அந்த படகை பார்த்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், படகு ஆழத்தில் தள்ளி கொண்டு போ. ஆண்டவரே, ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகியோட வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆழத்தில் சென்று வலையை போட்ட பிறகு வலை கிழியத்தக்க திரளான மீன்கள் பிடித்தது. வெறுமையான படகு, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்தில் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டோட வார்த்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செய்ய நீங்க ஆயத்தமானீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக.
God bless you. Amen.